ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெஷ் ஆஃப் த பேட். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தி செகண்ட் T20க்கு ப்ரிவ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் T20 பற்றி கொஞ்சம் பேசுவோம், செகண்ட் T20 பற்றி நல்லா பேசுவோம். இதில் நாங்கள் அனாலிசிஸ் பண்ண போகிறோம், சேஞ்சஸ், அதுக்கப்புறம் போன கேம் என்ன கரெக்டாக பண்ணாங்க, என்ன தப்பாக பண்ணாங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டு லெட்ஸ் ஜம்ப் ரைட் இன் டு த லெட்ஸ் ஜம்ப் ரைட் இன் டு த ப்ரிவ்யூ. நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரொம்ப நிறைய காமெடிக்கல், நிறைய ஸ்பெக்டாகுலர் கேரக்டர்கள் நம்ம நிறைய பார்த்தோம். ஆனா நம்ம மோஸ்ட் நம்பர் ஒன் காமெடி என்னன்னா, நம்ம யுஸ்வேந்திர சஹல் இருக்கிறார, அவர் கன்கஷன் சப்ஸ்டியூட்டா மூணு விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினது மோஸ்ட் காமெடியான பாட்டு போன மேட்ச்ல. அதுல ரொம்ப கடுப்பானவர் யாருன்னா ஆஸ்திரேலியன் கோச் ஜஸ்டின் லேங்கர் தான். கண்டிப்பா அவரோட பேஸ் ரியாக்ஷன்ல தெரிஞ்சுது, அவர் கண்டிப்பா நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ரெண்டு ஈக்குவலா பண்ணக்கூடிய பேட்டிங்கும் நல்லா பண்ணுவார், போலிங் நல்லா போடுவாரு. ஆனா யுஸ்வேந்திர சஹல் ஒரு பியூர் பவுலர். ஸோ ஆக்சுவலா ஆஸ்திரேலியன் லாஜிக் படி யாராவது ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் யாராவது தான் உள்ள இறங்கி இருக்கணும். ஆனா நம்ம இந்தியன்ஸ் விவரமானவங்கள்ட கண்டிப்பா ஒரு பியூர் பவுலர் சால் மாதிரி ஒரு ஆளை இறக்கி விட்டு மேட்சா அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ ஸ்பெக்டாகுலர் கேட்ச்கள் நிறைய பார்த்தோம். மனிஷ் பாண்டே ஒன்று விட்டாரு, விராட் கோலி கைக்கு ஒன்று விட்டாரு. அது ரெண்டு டிராப் கேட்சஸ் இருந்து மேட்ச். ஸோ அதுக்கு கரெக்ட் பண்ணிட்டு இந்த மேட்ச்க்குள்ள வருவாருன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்பெக்டாகுலர் கேட்சுகள் ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் முன்னாடி பறந்து பிடிச்சாரு கண்டிப்பா. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் செம்மையா பாஞ்சு பிடிச்சாரு ஸ்மித்தை டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஸோ அதெல்லாம் நிறைய கேட்சுகள் இருந்தது. ஸோ கம்பேரிட்டிவா ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லலாம். பேட்டிங் யூனிட்னா மொத்த பேட்டிங் யூனிட் ஒழுங்கா பண்ணல. லைக் பேட்டிங்ல சில பேர் ஹேண்ட் அப் பண்ணி ரெஸ்பெக்டபிள் டோட்டல் எழுதிருப்போம். ஆனா போலிங் தான் கண்டிப்பா அவுட் பிளே தான் சொல்லணும். கம்ப்ளீட்டா மொத்த டீமும் சேர்ந்து போட்டாங்க பவுலிங். ஷமி மட்டும் ஒரு சின்ன ஆஃப் டே. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஷமி கண்டிப்பா ரெஸ்ட் பண்ணுவாங்க, அடுத்த 2 மேட்ச் ரெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு T20 சீரீஸ் வரைக்கும். ஸோ கண்டிப்பா ஷர்துல் தாக்கூர் உள்ள வருவாரு. நீ என்ன சொல்ற? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்வியஸா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷர்துல் தாக்கூர் வருது கோனா பி இன்னெவிட்டபிள். ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த நம்பர் 7 பேட்டிங் பொசிஷன் ஜடேஜாவோட ஆப்சன்ஸ் இருக்க போறது, அவர் அவுட் ஆஃப் திஸ் T20 சீரீஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அவரோட ஆப்சன்ஸ்க்கு மேபி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பிளேயர் வாஷிங்டன் சுந்தருக்கு அப்புறம் ஆடுற மாதிரினா ஆப்வியஸ்லி ஷர்துல் தாக்கூர் தான். நல்ல பேட்ல அபிலிட்டி இருக்கு அவருக்கு. அண்ட் பிளஸ் ஒரு டீசென்ட் ஐபிஎல்க்கு அப்புறம் வராரு. போன கேம் அவர் ஆடின ஓடிஐல 3 விக்கெட் வேற எடுத்திருக்காரு. ஸ்டீவ் ஸ்மித் வேற காமெடியா எடுத்தாரு. ஸோ மேபி ஷர்துல் தாக்கூர் நெக்ஸ்ட் கேம் ஷமிக்கு பதிலாக வரலாம். ஷமியா அவங்க அந்த டெஸ்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் அந்த 6 to 8 அந்த இந்தியா ஏ வர்சஸ் ஆஸ்திரேலியா ஏ ஆட போறாங்க. அது ஒரு டெஸ்ட் ப்ரெப் மாதிரி. ஸோ அதுக்கு மேபி எல்லா டீம்ல இருக்க டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் போயிடுவாங்க, இன்க்ளூடிங் ஸ்ரேயஸ் ஐயர் கூட அதுல போயிடுவாருன்னு எனக்கு தான் தோணுது. ஸோ ஒரு 11 to 12 பிளேயர்ஸ் தான் இங்க இருப்பாங்க ஒரு ஸ்குவாட்ல இருப்பாங்க. ஆமா, ஸ்ரேயஸ் has been named as a replacement for the first half of the test series before Rohit Sharma comes in. Rohit Sharma வரலனா ஸ்ரேயஸ் ஐயர் தான் will take in for Rohit Sharma in the test squad. ஆமா கேட்டுதான். ஏன்னா ரோஹித் சர்மா பிளேன்ல ஆஸ்திரேலியா இறங்கி ஒரு 14 days குவாரண்டைன் கேட்டுதாமா. ஸோ மொத்தம் ஜனவரி போல ஆயிடும் ரோஹித் சர்மா ஸ்குவாட் ஜாயின் பண்றது. ஸோ அதுல 5ல ஒரு 2 to 3 மேட்ச் முடிஞ்சிருமே கேட்டுதானே. ஸோ அதான், ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வில் பி கோயிங் வித் தட்ன்னு தான் எனக்கு தோணுது. அதனால தான் அவர் ஆடாம இருக்காங்க இங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஒரு 11 to 12 பீப்புள் மெம்பர்ஸ் தான் இந்த ஸ்குவாட்ல உட்காருவாங்க. சேனியும் போயிடுவாரு. ஸோ பேசிக்கலி தே வில் பி பிளேயிங் வித் அஸ் பி டீம்னே சொல்லிடலாம். அவ்வளோ ஒன்றும் ஹாரபிள் டீம் கிடையாது. ஆனால் ஒரு ஸ்லைட்லி வீக்கர் டீம் வித் ஆல்மோஸ்ட் ஸ்குவாட் டெப்த் கொஞ்சம் 0 அவுட் ஆன மாதிரி தான் இருக்கும். அண்ட் நீங்க மறக்காதீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் டெஸ்ட்ல 2 பிளேயர் தான் இந்த சீரீஸ் ஆடுறாங்க. டெஸ்ட் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விராட் கோலி ஒரு கேம் தான் ஆடுறாரு அண்ட் KL ராகுல். ஸோ இவங்க 2 பேர் மேல ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். KL ராகுல் மேல எஸ்பெஷலி ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா ஹீஸ் பீன் டிராஃப்டட் as the first opener for the test series. ஸோ அவரை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு யோசிப்பாங்க. மேபி மயங்க் அகர்வால் கூட டெஸ்ட் சீரீஸ்க்கு போயிடுவார். ஸோ அவங்க யோசிச்சுருப்பாங்க யார ஓப்பனிங் எடுத்து மேபி ஒரு ராகுலுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது. எனக்கு தெரிஞ்சு ராகுலுக்கு ரெஸ்ட் கிடைக்காது. ஹி மைட் ஹேவ் டு
play all the games in the series தான் நான் சொல்வேன். ராகுல் வந்து ஏன்னா இது வந்து கண்டிப்பா ஒரு மஸ்ட் வின் கேம். ஏன்னா லைக் சீரீஸ் வின் டிசைட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா லாஸ்ட் மேட்ச்ல ராகுல ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு கில் T20ல இருக்கிறாரா இல்லையா? கில் இல்லன்னு தான் எனக்கு தெரியும். இல்ல. சோ அப்ப வந்து ஓப்பனிங் சாய்ஸ் வந்து கண்டிப்பா ஷிக்கர் மயங்க் அகர்வால் அங்க போயிடுவாருன்னு நினைக்கிறேன் பிராக்டிஸ் மேட்சுக்கு. சோ கேஎல் ராகுல் ரொம்ப கஷ்டம். லைக் நீங்க பாத்தீங்கன்னா மயங்க் அகர்வால் போயிடுவாரு. சஞ்சு சாம்சன் வச்சு தான் நீங்க ஓபன் பண்ணணும். சஞ்சு சாம்சன் மறக்காதீங்க, அவரும் ஓபன் பண்ணிருக்கிறாரு இந்தியாவுக்கு T20கள்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு கண்டிப்பா. லைக் நியூசிலாந்து ஃபாரின் டூர் அப்போ சஞ்சு சாம்சன் 2 மேட்ச் ஓபன் பண்ணாருன்னு நினைக்கிறேன் இந்தியால. நல்லா போறான் அவருக்கு. சோ அதனால கண்டிப்பா லைக் இந்த மேட்ச் கண்டிப்பா இந்தியா வின் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா தேர்ட் மேட்ச் கண்டிப்பா ரெஸ்ட் கொடுப்பாங்க கேஎல் ராகுலுக்கு. ஆனா இது லாஸ்ட் மேட்ச் ரொம்ப கஷ்டமான கேஎல் ராகுல் மேல ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர் ஒர்க் லோட். ஸோ T20ல ஓப்பனர், டெஸ்ட்ல ஓப்பனர், டெஸ்ட் 5 நாள் ரொம்ப கஷ்டங்க. இதெல்லாம் நம்ம இப்போ டெஸ்ட் பாக்குறதோட நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த T20 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஜடேஜா ஒரு ரூல் அவுட் வந்து இட்ஸ் கோனா பி வெரி ஃபேவரபிள் ஃபார் இந்தியா. அவர் வந்து இந்த T20 ஆடாதது ஏன்னா நவ் ஹீ கேன் சிட் பேக் அண்ட் ஜஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் டெஸ்டிங். அவர் ரொம்ப ரொம்ப கீ பிளேயரா இருக்க போற அஸ்வினோட. ஏன்னா அவரை மாதிரி அந்த பவுன்ஸ் அந்த ட்ராக்ல வந்துருச்சுன்னா அவர் ரொம்ப கீ போலரா போறாரு. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு அதை விட்டு லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் டு த T20. ஸோ நெக்ஸ்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு சேஞ்ச் ஆப்வியஸாக நடக்க போகிறது. மேபி ஒரு மேட்ச் டார்சி ஷார்ட்டை ட்ராப் பண்ணிட்டு மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் ஆடலாம் ஓப்பனிங் பொசிஷனில். எதுக்கு அவரை ஆடலன்னு போன மேட்ச் புரியல எனக்கு இன்னும். ஏன்னா அவரை மாதிரி ஒரு கீ பேட்ஸ்மேன், எஸ்பெஷலி அவர் பிபிஎல்ல வந்து டாப் ஸ்கோரர் அட் ஓப்பனிங் பொசிஷன், அவரை உட்கார வச்சுட்டு நீங்க வந்து எதுக்கு அவரை வந்து விட்டீங்கன்னு எனக்கு புரியல. இது ஆக்சுவலா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஓடிஐல வந்து ஒரு சின்ன இன்ஜுரி இருந்ததுங்க. ஆனா அது அவரோட ரெக்கவரி எப்படின்னு சரியா தெரியல, அது அவருக்கு தான் தெரியும். ஸோ பாவம் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் இருந்தா அது ஆஸ்திரேலியாவுக்கு கண்டிப்பா பிளஸ் பாயிண்டா இருக்கும். பிளஸ் நாளைக்கு மேட்ச் வந்து சிட்னில நடக்குது. இந்தியா வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் தாண்டி வெளியே போறாங்க. பாஸ்ட் 2 கேம்ஸ் தொடர்ந்து மனுக்கா ஓவர்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் இந்த தடவை வந்து சிட்னிக்கு போறாங்க. சிட்னி 2 தோத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் 2 ஓடிஐஸ்ல. ஸோ ஆனா இதுலயும் பாசிட்டிவ்ஸ் இருக்கு. 2 மேட்ச் தோத்துல அவங்களுக்கு அந்த பிச்சோட பிஹேவியர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். 2 மேட்ச் நல்லா பொறுமையா பார்த்து ஆடி இருக்காங்க. 2 மேட்ச்ல 300 வச்சிருக்காங்க, மறக்காதுங்க. ஸோ முக்கியமானது என்னன்னா நாளைக்கு நடராஜன் எப்படி போட போறாருன்னா, ஏன்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியன்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு புது பிளேயர் ஸ்குவாட்ல இறக்குவாங்க. ஸோ நாளைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பிளேயரா இருப்பார். லைக் மஸ்ட் வின் கேம்ல சீரீஸ் வின் மஸ்ட் வின் கேம்ல கண்டிப்பா நடராஜன். இன்னொன்னு ஒரு மஸ்ட் நோட்டிசபிள் ஃபேக்டர்னா வாஷிங்டன் சுந்தர். மத்தவங்களாம் விக்கெட் எடுக்குனா நம்ம அவங்க எல்லாம் பாராட்டி பேசுறோம். வாஷிங்டன் சுந்தர் பத்தி யாருமே பேசுறது இல்ல. 0 for 16 in 4 hours with economic 4ங்க. எவ்வளவு டாட் பால்ஸ் போட்டிருக்காரு நீங்களே பாருங்க. எவ்வளவு குரூஷியலா இருந்திருக்கிற வாஷிங்டன் சுந்தரோட அந்த 4 overs. இட் இஸ் லைக் பியூர் கோல்டுங்க வாஷிங்டன் சுந்தரோட 4 overs. சோ வாஷிங்டன் சுந்தர் போட்ட 4 ஓவர்ல பாத்தீங்கன்னா வந்து 13 டாட் பால் போட்டிருக்காரு. அண்ட் தட் இஸ் அவர் கொடுத்த 16 ரன், தட் இஸ் த லோவஸ்ட் பை எனி பவுலர் இன் 4 overs இன் ஆஸ்திரேலியாங்க. ஸோ அவரே ஒரு தனி ரெக்கார்டை படைச்சிருக்காரு ஆஸ்திரேலியா போயிட்டு. அவர் ஃபர்ஸ்ட் T20 இன் ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன். செம்மையா போட்டாருங்க. பவர் பிளேல வந்துட்டு 7-8 ரன் தான் கொடுத்திருக்காரு 2 ஓவர்லனா. அவரை வந்து என்னங்க சொல்ல முடியும் அவரை பத்தி? செம்ம போலிங்க. அவர் வந்து ஒரு சைட் நெரிச்சிட்டாரு அந்த ஆஸ்திரேலியன் இத. அதான் நீங்க பேட்ஸ்மேன் சோக் பண்றாங்க. அந்த லெஃப்ட் நீங்க பாத்தீங்கன்னா டார்சி ஷாட் எப்படி சோக் பண்ணாருன்னு கிளியரா விசிபிளா இருந்தது டெலிவிஷன்லயா. ஸோ வாஷிங்டன் சொன்ன வெல் டன் ஆக்சுவலா. ஸோ பவுலிங் யூனிட் ஒரு பவுலிங் யூனிட்ல எந்த குறைகள் இல்லைங்க கண்டிப்பா. ஏன்னா தீபக் சேருக்கு வந்து டீசென்டான டே தான் இருந்தது. ஸோ ஆனா அவருக்கு சிட்னி மாதிரி ஒரு பிட்ச்ல கிரீன் பிட்ச்ல ஒரு அமேசிங்கான ஸ்விங் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா. ஸோ சான் கண்டிப்பா இருப்பாரு ஜடேஜாக்கு பதிலாக. அதுக்கப்புறம் வந்து இவர் இருப்பாரு, ஷர்துல் தாக்கூர் ஒருவர் ஷமிக்கு பதிலாக. ஷர்துல் தாக்கூருக்கும் சிட்னில வந்து ஷார்ட் பால் போடும். ஸோ ஷர்துல் தாக்கூர் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருப்பாரு இந்தியன் சைடுல. ஷார்ட் பால்ல அந்த பிகினிங்ல அந்த ஃபின்ச் வந்து அந்த அன்செட்டில்டு டைம்ல இருக்கும்போது அவர் எடுத்துட்டோம். ஏன்னா அவர் வந்து செட்டில் ஆகி அடிக்க ஆரம்பிச்சாரு போன மேட்ச். ஆனா பை காட்ஸ் கிரேஸ் ஃபின்ச் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. எல்லாம் மேட்ச் டைய விட்டு போயிருக்கிறோம். ஸோ அதனாலதான் ஸோ இந்த மாதிரி மெயின் விக்கெட் அடிக்கடி எடுத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இவர் இருப்பாரு. ஸோ அவன் சொல்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் போலிங் சூப்பர்பா பண்ணாங்க போன கேம்.
அதுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து அந்த ஆப்வியஸ்லி நட்ராஜன் பத்தி நிறைய பேசியிருக்கோம் நாங்களே. ஆனா வந்து என்ன எம்பசிஸ் கொடுக்கணும்னா we have to give credit to bowlers like தீபக் சஹர். அவர் பாத்தீங்கன்னா ஏர்லி ஆன் செம்ம அடி, ஃபர்ஸ்ட் ஓவர்ல 14-16 ரன்னோ கொடுத்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் he came back, செம்மையா போட்டாரு. ஒரு 30 ரன்குள்ள அவரே கண்டெயின் பண்ணிட்டாரு அந்த இதை. அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து வாஷிங்டன் சுந்தர் பத்தி அவர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து டார்சி ஷாட் வாஸ் பிளேயிங் வித் ஸ்ட்ரைக்கர் ரேட் above 150. அவர் வந்து பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் போடுற நெக்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்ல அவர் என்ன அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா வந்து டிராப் less than 100 அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் அட் தி எண்ட் பாத்தீங்கன்னா வந்து 37 பால் ஆடி 34 ரன் தான் அடிக்க முடிஞ்சது அவரால். ஸோ அந்த சோக்கிங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து செஹல் அண்ட் நட்ராஜன் ரீப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த சோக்கிங்னு நான் சொல்வேன். ஏன்னா பாத்தீங்கன்னா செஹல் வந்து அவர் தூக்கி தைரியமா போட்டாரு, அடி வாங்கினா ரெடியா இருந்தாரு. ஆனா அதே அவர் விக்கெட்ஸும் எடுத்துட்டாரு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் அந்த 16 ரன் அந்த பியூர் அந்த குட் 4 ஓவர்ஸ்னால தான் இந்தியா அதர் போலர்ஸ்க்கு செம்ம அட்வான்டேஜா தான் இருந்தது. ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நிறைய டாட் பால்ஸ் உங்க மேல ப்ரெஷர் அதிகமாகவும் பிளஸ் நீங்க சால் மாதிரி ஒரு நல்லா தூக்கி போற போலர்ஸ் இருந்தா கண்டிப்பா அடிக்க போவீங்க. ஏன்னா அந்த ரன் ரேட் மெயின்டைனா கண்டிப்பா அடிக்க போவீங்க. ஏன்னா நிறைய டாட்ஸ் ஆடி இருப்பாங்க கண்டிப்பா வாஷிங் மாதிரி போலர்ஸ். ஸோ அவர் லென்த் பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க கரெக்டா டிஃபென்ஸ் ஆடுற மாதிரி டிஃபென்சிவ் லென்த் தெரியுமா, கரெக்டா நீங்க டிஃபென்ஸ் தான் ஆட முடியும் அந்த பாலை, வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு சோக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ப்ரெஷர் ஏறும் போது கரெக்டா யுவராஜ் தூக்கி போடுவார், ஆளாக கேட்ச் கொடுப்பாங்க. ஸோ அது 50-50 சான்ஸ் தானே, அதை கரெக்டா கனெக்ட் பண்ணா 6 போகும், அப்படி இல்லைன்னா கேட்ச் தான். ஸோ மற்றபடி நட்ராஜன் கண்டிப்பா ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தாரு. ஸோ போலிங் பத்தி இன்னும் பேசியாச்சு. ஏன்னா போலிங் தான் போன மேட்சை திருப்பி கொடுத்தது இந்தியாவுக்கு. ஏன்னா இந்தியா கைவிரி போயிட்டு இருந்துச்சு மேட்ச். ஆக்சுவலா பிஞ்சு டார்சி ஷா புலந்துட்டு இருந்தாங்க போலர்ஸா. அதுக்கப்புறம் கண்டிப்பா போலிங் தான் எடுத்து கொடுத்தது நம்மளுக்கு மேட்ச. ஸோ இப்போ பேட்டிங் பத்தி பேசலாம். ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அகைன் டாப் ஸ்கோரர் KL ராகுல் மேட்ச்ல வந்து எப்படி செட்டப் பண்ணி கரெக்டாக தந்தாருங்க. செட்டப் பண்ணிட்டு அவர் 39 பால்ல வந்து 51 ரன்னு, 40வது பால் அவுட் ஆயிட்டாரு. கரெக்டாக செட்டப் பண்ணி தந்துட்டாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னா வந்து அவர் ஆடி இந்த ஒரு ஃபார்ம்ல அவர் அடிச்சிருந்த டைம்ல பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு சைடு விக்கெட் ஷோ ஆரம்பிச்சதுனால அவரோட இதுவும் பேசும் குறைய ஆரம்பிச்சது. அதனாலதான் யூ மே திங்க் இஸ் 50 was slow. அவர் இனிஷியலா செம்மாட்டி அடிச்சிருந்தாரு, கண்ணா பின்னான்னு காய்ச்சி மூச்சின்னு கீழ்ச்சிருந்தாரு. ஆனா இது பாத்தீங்கன்னா வந்து பக்கத்து சைட்ல நிறைய விக்கெட்ஸ் விழுந்ததுனால அவரோட ஸ்ட்ரைக்கர் ரேட் குறைஞ்சிருச்சு. எஸ்பெஷலி அந்த ஒரு 4 ஓவர்ல பாத்தீங்கன்னா வெறும் 11 ரன் தான் அடிச்சாங்க. அந்த பிட்வீன் நாளைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பிளேயர் ஷிக்கர் தவன் ஒருத்தர் இருப்பார். அவர் கண்டிப்பா நாளைக்கு அடிச்சு ஆகணும். ஷிக்கர் தவன் ரொம்ப முக்கியமான பிளேயர் ஆயிருப்பார். அவர் இன்னும் ரெஸ்பான்சிபிளா 1 ரன் 2 ரன் போயிட்டு இருக்க முடியாது. ரொம்ப முக்கியமான பிளேயரா இருப்பாரு. விராட் கோலி கண்டிப்பா அவரை பத்தி நம்ம ரொம்ப பேச தேவையில்லை. ஏன்னா அவர் கன்சிஸ்டன்டா இருக்கிறார். போன மேட்ச் ஏதோ லெக் ஸ்பின்னர்ஸ் கிட்ட அவர்கிட்ட இருக்கிற வீக்னஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. 8 தடவை அவுட் ஆயிருக்கிறார் லெக் ஸ்பின்னர்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சின்ன சேஞ்ச் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனிஷ் பாண்டே டிராப் பண்ணிட்டு ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துட்டு வரலான்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி போகுது. இப்போ ஃபியூச்சர்ல அவர் தான் இந்தியன் டீம் லீட் பண்ணுவாரு. ஸோ ஃபியூச்சர் கேப்டன் அவர் ரொம்ப முக்கியமான பிளேயர். அவரை டிராப் யூ கேன் டிராப் மட்டும் எனி காஸ்ட்டுங்க, அது கன்ஃபார்ம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சஞ்சு சாம்சன் அவர் பிரில்லியன்ட் ஸ்டார் காட்ஸ். 6 எல்லாம் வெளியே எடுக்காது கிரவுண்டு தூக்கி. ஆனா பாவம் அதை கண்டினியூ பண்ண முடியல. அன்பார்ச்சுனேட்டா எக்ஸ்ட்ரா கவர்ஸை தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. பாண்டியா ஜடேஜா அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரீஸ்ல மட்டும் அவங்க மேல கொஞ்சம் ஓவர் டிபெண்டா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. உனக்கு என்ன தோணுது? ஜடேஜா பொறுத்த வரைக்கும் அவர் பேட்டிங் ஹஸ் இம்ப்ரூவ்ட் லைக் கிரேசின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் வந்து இந்த ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாவே வந்து இஸ் பிகம் வெரி டிபெண்டபிள் நம்பர் 7. மற்ற டீம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த நம்பர் 7 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பெருசா ஆட மாட்டாங்க. ஆடினாலும் வந்து அவங்க வந்து பேசிக்கலி இவ்வளோ கன்சிஸ்டன்சி வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜடேஜாட்டேந்து. அவர் வந்து கன்சிஸ்டன்டா ஆடி ஹீஸ் வின்னிங் யூ கேம்ஸ், ஹீஸ் பிரிங்கிங் யூ க்ளோசர் டு வின்னிங் கேம்ஸ். அவர் வந்து ஹீஸ் டேக்கிங் த ஹார்டஸ்ட் கண்டிஷன்ஸ்ல இருந்து வந்து ஒரு கேமை வின்னிங் பொசிஷன் இல்ல டிஃபெண்டபிள் பொசிஷன்ல எடுத்துட்டு வரதே ஒரு பெரிய விஷயம். எஸ்பெஷலி போன கேம் பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து அடி வாங்கினார் மண்டேல, ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் புல் இருந்தது. ஆனாலும் வந்து கடைசி வரைக்கும் நின்று ஒரு 44 ரன், ஒரு ஆல்மோஸ்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட்டோட டஃபஸ்ட் நெயில்ஸ்ன்னு வாங்க. இதாங்க அவரோட ஃபுல், அதாவது வந்து
அவர் எல்லாத்தையும் அவருக்கு 31 வயசுனா அவர் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இறக்கிட்டாரு இங்க வந்து. ஸோ இவர் வந்து ஹி வில் பி அ வெரி வெரி பிக் லாஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த T20 சீரீஸ்ல ஆடாது. ஆனா வந்து அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து இஃப் ஹி ப்ரிப்பேர்ஸ் ஃபார் டெஸ்ட் தட் வில் பி த பிகெஸ்ட் மூன். ஏன்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இஸ் வே மோர் இம்பார்ட்டன்ட் இந்த T20 கப் இந்த இதுல. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன ஹோப் பண்ணலாம்னா வந்து வாஷிங்டன் சுந்தர் கேன் கண்டினியூ வாட் ஜடேஜா டிட். ஒரு மேபி அவ்வளோ அக்ரெசிவா இல்லைனாலும் ஒரு 20 to 30 ரன்ஸ் அடிக்க முடிஞ்சதுன்னா அவரால் ஒரு ஜடேஜாவோட கம்மி கான்ட்ரிபியூஷன் பரவாயில்ல ஒரு டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். ஆஸ்திரேலியன் சைடு பத்தி பேச ஆரம்பிச்சிடலாம். ஆஸ்திரேலியன் சைடு பார்த்தோம்னா ஒரு நிறைய ஓட்டைகள் நம்மளால பார்க்கும்போது எக்கச்சக்க ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாங்க. பாத்தீங்கன்னா வந்து போலிங் பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஹென்ட்ரிக்ஸ் அருமையா போயிருந்தாங்க 3 விக்கெட். போலிங் கூட ஒரு நாள் நல்லா தான் இருந்தது. ஸ்டார்க் குழந்துட்டாங்க. ஸ்டார்க் என்ன ஆச்சுன்னே தெரியல அவருக்கு. ஸோ ஸ்டார்க்கு லென்த் ஆட்ட மாட்டேங்குது கரெக்டா. ஸ்டார்க் அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட்டார், லாஸ்ட் 2 ஓவர் ஜடேஜா பொழந்துட்டாரு அவரை. ஸோ ஸ்டார்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸ்டார்க் கண்டிப்பா போட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போல கண்டிப்பா போட்டு ஆகணும் ஆஸ்திரேலியன் சைடுக்கு. ஏன்னா பேக் கமெண்ட் தவிர ரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹேசல்வுட் கூட ஓகேவா தான் போட்டிருந்தாரு, அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரின்னு சொல்ல முடியாது. ஸோ ஹேசல்வுட் ஸ்டார்க் ரொம்ப முக்கியமான போலர்ஸா இருப்பாங்க அவங்க டீமுக்கு நாளைக்கு. அவங்க ஃபயர் ஆனாதான் ஆஸ்திரேலியனுக்கு 5 ஜெயிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்தியன் ஃபயர் பவர் பேட்டிங் லைனப் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு ஒன்று இருக்கு. நீங்க பாத்தீங்களா எக்ஸாம்ல அவுட் ஆஃப் சிலபஸ் நம்மளுக்கு ரொம்ப காண்டாகும். டீச்சரை போட்டு கெட்ட வாரத்துல உள்ள திட்டுவோம். ஸோ அதே மாதிரிதான் மார்க்கஸ் ஹென்ட்ரிக்ஸ் இருந்தாரு. மார்க்கஸ் ஹென்ட்ரிக்ஸ் 3 விக்கெட் செம்ம காண்டேத்திட்டாரு இந்தியன் ஃபேன்ஸுக்கு நடுவுல, யாருடா இவன் சொல்லிட்டு. ஸோ மார்க்கஸ் ஹென்ட்ரிக்ஸ் நல்லா போட்டிருக்காரு, பாசிட்டிவ் சைன் இவங்க ஆஸ்திரேலியன் சைடுக்கு. மற்றபடி பேட்டிங் பத்தி நீனே சொல்லிடு. ஆனா அதான் அவர் மாய்சஸ் ஹென்ரிகஸ் ரொம்ப பாசிட்டிவான சைன் சொன்னாரு. டைரக்டா நெகட்டிவ் சைன் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டீவ் ஸ்மித்துங்க. அவர் வந்து என்ன ஓடிஐ சீரீஸ்ல செம்ம ஃபார்ம்ல இருந்தார். 166 பந்து 64 பந்துல தூக்கி அடிச்சு போயிட்டே இருந்தாரு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா வந்து அவர் T20 வந்தாலே வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அவர் ஐ திங்க் இஸ் கோயிங் இன்டு தி மென்டல் மைண்ட் செட். என் மால் வந்துலேருந்தே நான் வந்து எல்லாத்தையும் தூக்கி 6-4 தான் அடிக்கணும். அவர் பொசிஷன் ஆடுறது நம்பர் 3ங்க. அவர் அடாப்ட் பண்ணி ஆடணும் அந்த பொசிஷன். அவர் வந்து அவர் பாத்தீங்கன்னா இதுதான் விராட் கோலி ஹஸ் டன் சோ கன்சிஸ்டன்ட்லி. அவர் எல்லா ஃபார்மேட்லயும் வந்து அவரோட பொசிஷனை யோசிச்சு ஆடுறாரு. ஆனா ஸ்டீவ் ஸ்மித் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓடிஎன் டெஸ்ட் செம்மையா ஆடுறாரு, நோ டவுட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ். ஆனா T20ல என்ன ஆகுதுன்னா வந்து he is changing into a mindset where he has to hit from ball 1. It's either all or nothing. அந்த மாதிரி ஆடுறாரு, which is bad. நீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா FAB 4ல உள்ள ஜோ ரூட்டுக்கு இங்கிலாந்து T20 சைடுல இடம் இருக்காது. ஏன்னா அவரோட பேட்டிங் ஸ்டைல் அதுக்கு செட் ஆகாது. ஸோ நல்ல பிளேயர்னா ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் அவரை தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு விளாண்டு ஆகணும் கண்டிப்பா. ஓடிஐல என்ன அவுட் ஆகாம ஆடணும். வந்து டீமை எடுத்துட்டு போகணும், நாள் ஃபுல்லா எடுத்துட்டு போகணும் கண்டிப்பா. நீங்க டெஸ்ட்ல வந்து கேன் வில்லியம்சன் இதை பண்ண பார்த்தேன். வெஸ்ட் இண்டீஸ்ல 251 அடிச்சாரு. ஸோ ஷோ கிரேட் கேரக்டர் ஃப்ரம் T20 இன்டர்நேஷனல்ல சில பேரோட மைண்ட் செட் என்னன்னா பால் 1ல தூக்கி அடிக்கணும்னு. ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேஎல் ராகுல் அவரோட கேரக்டர் காமிச்சாரு. விக்கெட்ஸ் போயிட்டு இருக்கும் போது அவரோட கிளாஸை ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு. ஸோ ஸ்டார்டிங்ல அடிக்க ஆரம்பிச்சா எண்டிங்ல அடிக்க போய் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுதான். இல்ல நீ சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த FAB 4ல பாத்தீங்கன்னா வந்து 2 பேர் வந்து T20 சரியா அடாப்ட் பண்ண மாட்டாங்க. கேன் வில்லியம்சன் அதே வந்து விராட் கோலி மாதிரி தான் வந்து கேப்டன் மாதிரி ஒரு வெரி வெரி குட் ஃபைட்டருங்க. அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா அடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர். சரிங்க, அந்த FAB 4 இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டரும் ஓட்டையாயிடுச்சு. மாய்ஸ் ஹென்ரிகஸ் அண்ட் இவர் யார் நம்ம கிளென் மேக்ஸ்வெல் இவங்க மேல அதிக பிரஷருங்க. இங்க வந்து ஆஸ்திரேலியா டைரக்டா ஒருத்தர் தான் மிஸ் பண்றாரு, டேவிட் வார்னர் வந்தானா உங்களுக்கு ஒரு 5 பிளேயர்ஸ் ரிலையபிளா ஆடுவாங்க உங்களுக்கு. நீங்க அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டேவிட் வார்னரோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த டீம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே ரீச் பண்ணல. அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி கன்சிஸ்டன்ட் பிளேயர். அவர் வந்து கிளியரா மிஸ் பண்றாங்க இங்க. நீங்க பாத்தீங்கன்னா வந்து மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் மாதிரி ஒரு பிளேயர், அவரோட இன்ஜுரி கதை என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா அவர் ஃபிட்டா இருந்தா ஹி டைரக்ட்லி வாக்ஸ் இன் அண்ட் ஓபன்ஸ்ங்க.
நீங்க வந்து டார்சி ஷாட் போன கேம் சோக் ஆயிட்டாரு மிடில். அவர் வந்து ஒரு சைடு விக்கெட் போனதுனால அவர் செம்ம சோக்கிங் இன்னிங்ஸ் ஆடி அவுட் ஆயிட்டாரு கடைசியில. அதுவும் தவிர பாத்தீங்கன்னா நிறைய யங் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அவங்க பேட்டிங்கே வந்து 6-7க்குள்ளதான் வந்து மேக்சிமம் பேட்டர்ஸ் இருக்காங்க. மேக்சிமம் நம்பர் 6ல தான் வந்து தி லாஸ்ட் வெரி வெரி வெல் ரெகக்னைஸ் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசா ஹிட்டிங் அபிலிட்டிஸ் யாருமே இல்லை. ஸோ அதாங்க பெரிய ப்ராப்ளமா இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் அந்த மிடில் ஆர்டர். ஸோ இப்போ வந்து என்ன அவங்க பண்ணோம்னா வந்து தே ஹாவ் டு வெயிட் ஃபார் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஃபிட்னஸ். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா மிச்சல் ஸ்வெட்சன் அவர் வந்து ஒரு கேம் லக்கி ஆயிட்டாரு. எல்லா பாலையும் தூக்கி தூக்கி அடிக்க வேண்டிய போலருங்க. அவர் ஷார்ட் அண்ட் வைடா போட்டிருந்தாரு. விராட் கோலியோட விக்கெட் எப்படியோ லக்க வச்சு எடுத்துட்டாரு. அவரை தூக்கிட்டு மேபி ஒரு ஆஸ்டன் ஏகர் அவர் வந்து ஒரு நல்ல ரெகக்னைஸ் பேட்ஸ்மேன். ஸோ மேபி அவரை வந்து அந்த மிடில் ஆர்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு பேட்ஸ்மேனா ஆடலாம். அதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபயர் பவர் ஜாஸ்திங்க. ஆனா அவங்க கன்சிஸ்டன்டா அது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்டீவ் ஸ்மித் அவர் தான் வந்து ஹேஸ் பீன் தி மெயின் கல்பிரிட். அதாவது இட் கோயிங் ஃபார் ஆல் ஆர் நத்திங். அது வந்து ரொம்ப தப்பு. அவர் வந்து ஹி ஹாஸ் டு பிளே. அதாவது வந்து ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஆங்கர் ரோல் ஆடுற பேட்ஸ்மேன் இருப்பாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் 90% ஆஃப் த டைம் அது ஷிக்கர் தவன் இல்ல விராட் கோலி பண்ணுவாங்க. ரோஹித் சர்மா வில் கோ பிசாக் அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க யூஸ்வலா இந்தியா. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா வந்து யூஸ்வலி டேவிட் வார்னர் வில் ஹோல்ட் த கேம். ஆனா இப்ப அவரும் இல்ல. சோ வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஹேஸ் டு ஹோல்ட் த கேம் டுகெதருங்க. இதாங்க எனக்கு தெரிஞ்சு ஷுட் பி த அப்ரோச் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் டு ஆஸ்க் ஸ்மித் டு ஸ்டே டில் தி எண்ட். அவர் எண்ட் வரைக்கும் நின்றாலே இந்தியன் பவுலர்ஸ் பயந்துருவாங்க. ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு கேலிபர் பிளேயருங்க. அவர் வந்து ஹி ஹாஸ் டு ஸ்டே டில் தி எண்ட். அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ நிறைய பேசியிருக்கோம். 20 minutes கிட்ட பேசியிருக்கிறோம் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் யூடியூப் சேனலுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் மற்ற சீரீஸ்களும் பண்ணணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணி பண்ணுவோம். தேங்க்யூ.